உங்களுடைய குழந்தைகள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் படிக்க மாட்டேங்குதா? படிப்பு அப்படிங்கிறத முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மொழி கற்றல், மொழியை எழுத கற்றல், அதே மாதிரி வாசிக்க கற்றல், வாசித்ததை அதாவது ரீட் பண்ணதை தேக்கி வைத்தல், தேக்கி வைத்ததை எப்பொழுது கேட்டாலும் திரும்ப பெற்று அதை வெளிப்படுத்தல். அது வாய்மொழியாக வெளிப்படுத்தலாக இருக்கலாம், அல்லது எழுத்து வழியாக வெளிப்படுத்துவதாக இருக்கலாம். இதில் பல்வேறு காம்பனன்ட் இருக்கு. அதாவது அவர்களுடைய ஆர்வம், அவர்களுடைய தடை, அவர்களுடைய நினைவுத்தன்மை, அதே போல பல்வேறு சூழல்களால் அவர்களுடைய ஏற்பட்ட பாதிப்பு, இது போன்ற பல்வேறு பிரச்சனைகளும் பல்வேறு காரணங்களும் உள்ளன. அப்ப ஒரு குழந்தையாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், அதில் படித்தது நினைவுக்கு வரவில்லை, எழுத முடியவில்லை என்பதற்கு இடையில் என்ன பிரச்சனை என்பதை கண்டறிந்து அதை மாற்றி அமைக்க தான் எங்களுடைய MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் லேர்னிங் கிளினிக் என்பதை உருவாக்கியுள்ளது. அதே போல அவர்களுடைய வாசித்தல் திறனில் உள்ள தடைகள் என்ன என்பதை கண்டுபிடிப்பதற்காக ரீடிங் கிளினிக் என்பதை உருவாக்கியுள்ளது. அதே மாதிரி அவர்களுடைய நினைவு திறனை மேம்படுத்துவதற்கு MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனுடைய ஒர்க்கிங் மெமரி என்பதையும் உருவாக்கியுள்ளது. அப்ப படித்தல் என்ற சாதாரண செயலில் உள்ள பல்வேறு மூலக்கூறுகளை கண்டறிந்துதான் மாற்றுவது எங்களுடைய சிறப்பு நோக்கமாக இருக்கிறது. எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது. அவங்க செஞ்சதை இவங்க திருப்பி செய்வாங்க. அதோட இவங்க இதுல என்னன்னா நினைவில் வைக்க வேண்டியதோ அல்லது ஞாபகத்தில் வைக்க வேண்டியதோ எழுத வேண்டியதோ இல்ல. அப்ப படிப்பு என்பது வேறு, மற்றபடி என்டர்டைன்மெண்ட் என்பது வேறு. இதை மாற்றி அமைக்கிறதுக்கு எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். படித்த பெற்றோர்களும் சரி, படிக்காத பெற்றோரும் சரி, குழந்தை பின்னாளில் சரியாகும் என்று சொல்கிறார்கள். உடல் வளர்ச்சி என்பது வேறு, செல் வளர்ச்சி என்பது வேறு, திறன் வளர்ச்சி என்பது வேறு, அதே போல சூழ்நிலையை சமாளித்துக் கொள்ளுதல் என்பது வேறு, கற்றல் திறன் என்பது வேறு, சமூக திறன் என்பது வேறு. கற்றதை அதாவது படித்ததை திரும்ப அழைத்து வெளிப்படுத்திக் கொண்டு அதன் மூலமாக வெற்றியடைதல் என்ற திறன் என்பது வேறு. ஆகவே பலர் பழைய ஃபார்முலாவிலேயே இவங்க ஆரம்பத்தில் எப்படி இருந்தாங்களோ இப்ப மாறிட்டாங்க. இதே மாதிரி இந்த இன்டர்நெட் சூழல்களில் குழந்தைகள் மாறுவார்கள் என்று நினைத்துக்கொண்டு அந்த குழந்தைகளுடைய கல்வி சார்ந்த, திறன் சார்ந்த வளர்ச்சியை கண்டறிந்து மாற்றுவதற்கான வாழ்வியல் சார்ந்த பகுப்பாய்வு செய்யாமல் இருக்கும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு கற்றல் பிரச்சனை ஏற்படுகிறது. இதை மாற்றி என்பதுதான் MSK லைஃப் கிளினிக் சிறப்பு பதிவு.